தேர்தல் அறிவிச்சாச்சு. அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா அமையாதா, சேருமா சேராதா, தாவேகாக்கு இவ்வளவு தொகுதி, அதிமுகவுக்கு இவ்வளவு தொகுதி, யார் தலைமை, தாவேகா விஜய் தலைமையா, அதிமுக இபிஎஸ் அவர்கள் தலைமையா? இந்த கேள்விகள் எல்லாமே தேவையில்லாதது. எப்படியோ அதிமுக தாவேகா சேர்ந்துதான் ஆகணும். கட்சியும் அதிமுக கூட்டணி தாவேகா கூட்டணி சேரும், இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. 2026 எலெக்ஷன்ல மும்முனை போட்டி, 4 முனை போட்டி இப்படி சொல்லும் பொழுது திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதிமுக கூட்டணி வலுவா இருக்கு. தாவேகா இளைஞர்கள் படை, ரசிகர்கள் படை, தாவேகா விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. இப்படி தாவேகாவும் நல்ல பலமா இருக்கு. அதிமுகவும் கூட்டணிக்கு யாரும் வேண்டான்னு சொல்லல, தாவேகாவும் யாரும் கூட்டணிக்கு வேண்டான்னு சொல்லல. தாவேகா எங்கள் தலைமையில், எங்கள் கூட்டணியில் சேர தயாரா இருக்கும் கட்சிகள் சேரலாம் அப்படிங்கிறாங்க. இதேதான் அதிமுக பிஜேபி கூட்டணியும் சொல்றாங்க. எங்கள் தலைமையில் எங்களோட சேரும் கட்சிகள் சேரலாம். இபிஎஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமா மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. நாங்க தாவேகாவை கூட்டணிக்கு கூப்பிடவில்லை, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தவில்லை. இருந்தாலும் கூட பிஜேபி கூப்பிட்டு பார்த்தாங்க, டெல்லியில பேசி பார்த்தாங்க. ஒரு சில கருத்துக்கள், வதந்திகள், தொகுதி பங்கீடுகள், நான் முதலமைச்சர் நீ துணை முதலமைச்சர், இப்படி பல பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் வருவாருனாங்க, இபிஎஸ் அவர்கள் வருவாருனாங்க, சசிகலா அவர்கள் வருவாருனாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் வருவாருனாங்க, விஜய் அவர்கள் வருவாருனாங்க, இன்னும் யாராரோ வருவார்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட தேர்தல் முடிவு அதுதான் அதிமுக தாவேகா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்சு ஒரு அரசு அமைக்க 117 பேர் 117 சீட்ல ஜெயிச்சு பெரும்பான்மையை நிரூபிக்கணும், இவர்தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல அந்த 117 தொகுதி பற்றாத பொழுது ஒருவேளை திமுகனால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, அதிமுக கூட்டணியினால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, தாவேகா கூட்டணியினாலையும் பெரும்பான்மையை நிரூபிக்கல, இது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வரும் பொழுது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு 2 கூட்டணிகள் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்பொழுது திமுக கூட தாவேகா கூட்டணி சேருமா? நிச்சயம் சேராது. அதிமுக திமுக சேர்றது அது வரலாற்றிலேயே நடக்காது. அதே மாதிரி அதிமுக தாவேகா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இப்படித்தான் கூட்டணி சேர்ந்து வர 2026 எலெக்ஷன்ல ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது யார் தலைமையில் இருப்பார்கள்? அதிமுக இபிஎஸ் அவர்கள் தான் இருப்பார்கள், தாவேகா விஜய் அவர்கள் தான் இருப்பார்கள். இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்படியே பேசிட்டு இருந்தா 2026 எலெக்ஷன்ல யாருமே ஆட்சி அமைக்க முடியாம போயிடும். ஒருவேளை ஆட்சி அமைச்சாலும் கூட அப்புறம் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். கூட்டணி அமைக்கிறதுல இபிஎஸ் அவர்களோ தாவேகா விஜய் அவர்களோ மாஸ்டர் மைண்ட் திமுக தான். திமுக கூட்டணியில 23 கட்சிகளுக்கு மேல கூட்டணியில வச்சிருக்கிறது மிகப்பெரிய சாதனை. தமிழ்நாட்டுல இல்ல உலக அரசியல்லையே 21 கட்சிகளுக்கு மேல தொடர்ந்து 4 எலெக்ஷன்கள்ல எந்த ஒரு கட்சியுமே பிரியாம அணுகுனது திமுக கூட்டணி தான். இதற்கு அவர்களுக்கு தனி அவார்டே கொடுத்தாகணும். அதனால அதிமுக தாவேகா ஒன்று கூடியே ஆகணும். யார் முதலமைச்சர், யார் முதலமைச்சர் இந்த பேச்சை நிறுத்தியே ஆகணும். கடைசியில ஒரு முடிவு எடுத்து யாருக்கு சாதகமா இருக்குதோ அதை பொறுத்து, அந்த அரசியல் சூழ்நிலையை பொறுத்து அதற்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணி, நான் முதலமைச்சரா இருக்கிறேன் நீ துணை முதலமைச்சரா இரு அப்படின்னு ஏதோ ஒரு ஒருமித்த கருத்து எடுத்து, இல்ல நான் 2.5 வருஷம் ஆட்சி பண்றேன் நீ 2.5 வருஷம் ஆட்சி பண்ணு, அது மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் ஆட்சி நடத்தின மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணலாம். இல்ல இன்னும் ஒரு புதிய மெத்தட் ஏதோ பண்ணியாவது அதிமுக தாவேகா ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு. ஆட்சி தேர்தல் முடிந்து ஆட்சி அமைக்க நான் முதலமைச்சர் வேட்பாளர் சூஸ் பண்ணும் பொழுது சேருவதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஒருவேளை திமுகனால பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது அப்படிங்கும் பொழுது நிச்சயம் அதிமுக கூட்டணி தாவேகா கூட்டணி சேரும், இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.